أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد أيها الإخوة في الله أوصيكم إياي أولا بتقوى الله. قال الرحمن الرحيم في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال النبي صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து ஜும்ஆவினுடைய வழிபாடுகளில் ஒன்றான குத்பாவை செவியேற்பதற்காக அல்லாஹுவின் ஆலயத்தில் ஒன்று கொள்ளும் இருக்கிறோம். இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் செவியேற்கும் செய்திகள் நம்முடைய வாழ்வில் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்ற உயரிய பிரார்த்தனையோடு இந்த ஜும்ஆவினுடைய செய்திகளை ஆரம்பம் செய்கிறேன். அருமையான பெருமக்களே, இன்று வாழக்கூடிய உலகம் அவசர கதியில் வாழக்கூடிய காலமாக இருக்கிறது. மனித சமூகம் நிதானம் இழந்து அவசரமான பதற்றமான ஒரு சூழலில் தங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொண்டு அதற்கு ஈடாக ஓட வேண்டிய சூழலில் எல்லோரும் உட்படுத்தப்பட்டு இருக்கிறோம். சில பண்புகள் மனித சமூகத்தில் மற்ற உயிரினங்களுக்கு இல்லாத பண்புகள் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பண்புகள் சில கட்டங்களில் அவனை விட்டு தவறி போகும். அப்படி தவறி போகக்கூடிய சமயத்தில் அதை சுதாரித்து கொண்டு அந்த நல்ல பண்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் நன்மக்களுடைய நல்லவர்களுடைய செயலாக அல்லாஹு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லித்தரான். பல பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட மனித சமூகம், குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் இழந்து கொண்டு இருக்கக்கூடிய நிதானத்தன்மை, நிதானத்தை இழந்த மக்களாக உலகில் நாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். இந்த நிதானத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நிதானத்திற்கு எதிரான நிலை என்ன? அவசரத்தன்மை, அவசரமாக செயல்படுதல். இதை இஸ்லாம் என்ன சொல்லித் தருகிறது என்பதை தான் இந்த ஜும்ஆவினுடைய செய்தியாக நாம் எடுத்திருக்கிறோம். நன்மக்களை பற்றி, அல்லாஹுவின் அடியார்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இலக்கண செய்திகளே குர்ஆனில் சொல்லித்தரான். 25வது அத்தியாயத்தினுடைய 63வது வசனம். பல நிலைகளில் இந்த வசனங்களை நாம் எல்லாம் செவியிட்டு இருக்கிறோம். வஇபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் யாரு தெரியுமா? அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா, அவர்கள் பூமியில பணிவோடு நடந்து செல்வார்கள்.
வைதா காத்தபஹுமுல் ஜாஹிலூன காலூ சலாமா. அறிவியினர்கள் அவர்களிடம் குறுக்கிட்டால், அவர்களிடம் பேசத் தொடங்கினால், அவர்களிடமிருந்து அவர்கள் சலாம் சொல்லி பிரிந்து விடுவார்கள். அறிவியினர்கள் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் வருவார்கள், சமூகத்தில் வருவார்கள், நம்முடைய வியாபார தளத்தில் ஜொலிப்பார்கள். இப்படி எல்லா இடத்திலையும் அறிவியினர்களை நீங்கள் காணத்தான் செய்வீர்கள். அப்போது அந்த அல்லாஹுவின் அடியார்கள் சலாம் சொல்லி அந்த இடத்தை விட்டு பூ போல நகர்ந்து போய் விடுவார்கள். அடுத்த அந்த நன்மக்கள் யார்? வல்லதீன யபீதூன லரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. இரவு நேரங்களில் எழுந்து நின்று வணங்குவார்கள், சிரம்பணிவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் இது மாதிரியான இலக்கணங்களை சொல்லித் தருகிறான். அதே மாதிரி அல்லாஹுவின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதனிடத்தில் குறிப்பாக முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய பண்பாக சொன்னார்கள், அல் இனாத்து மினல்லாஹ், நிதானம் என்பது அல்லாஹுவை சார்ந்தது. வல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அவசரத்தன்மை, அவசர கதியில் ஒவ்வொரு செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது ஷைத்தானை சார்ந்தது. அவசரமாக இருப்பது என்பது ஷைத்தானை சார்ந்தது என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். இப்படி குர்ஆனும் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டலும் பல பண்புகளை நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிறது. இன்றைய ஜும்மாவின் செய்தியாக நாம் எடுத்துக்கொண்டது நிதானமாக நடந்து கொள்வது. நம்முடைய குடும்ப வாழ்க்கை, சமூகத்தில் பயணிப்பது, நம்முடைய வியாபார தளத்தில் பயணிப்பது, கல்வித்தளத்தில் பயணிப்பது, இப்போ கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பயணிப்பது, இப்படி எல்லா தரப்புலையும் நமக்கு மட்டும்தான் சோஷியல் அனிமல் அப்படின்னு பேர் உண்டு, அப்படி தானே? உயிரினத்திலேயே சார்ந்து வாழக்கூடிய உயிரினம். மற்ற உயிரினங்கள் இருக்குது, விலங்குகள் உயிரினங்கள்லாம் இருக்குது. அது யாரை சார்ந்து வாழணுங்கிற பெரிய அவசியம் அதுக்கு இருக்காது. சில கட்டங்களில் அது தானாகவே வாழ முடியும். நீங்கள் நானும் அப்படி வாழ முடியாது. நான் உங்களை சார்ந்து இருக்கணும். உங்களுக்கு இந்த ஜும்மாவினுடைய நன்மை கிட்ட வேண்டும் என்று சொன்னால் நான் ஹுத்பா பண்ணணும், இந்த நன்மையான செய்தியை நான் சொல்லணும். இப்படி தான் அல்லாஹ் உங்களையும் என்னையுமே ஆக்கியிருக்கான். இப்படி எல்லா தரப்பு நீ அடுத்த வாரம் நீங்கள் சொல்லலாம், நான் கேட்கலாம். அந்த ஜும்மாவில் நான் இருந்தேன்னு சொன்னால், வெளியே இருந்தேன்னு சொன்னால், அது ஒரு இமாம் சொல்ல நான் கேட்டால் தான் என்னுடைய ஹுத்பா செல்லுபடி ஆகும், அப்படி தானே? இப்படி தான் நாம் சார்ந்து தான் இருக்கோம். வழிபாடாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், எதுவாக இருப்பினும் நாம் சார்ந்து வாழக்கூடிய மக்கள். சார்ந்து வாழக்கூடிய நிலையில் இருக்கும்போது அவசரம் என்பது கூடாது, நிதானம் என்பது மிக முக்கியமானது என்பதை தான் இந்த ஜும்மாவின் செய்தியாக நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி பாருங்கள், ஃபாஸ்ட் ட்ராக்னு வச்சுருப்பான், துரித ஊர்தி, துரிதமாக செல்லக்கூடிய அதிவிரைவு வண்டி. நான் வந்த வண்டிக்கு பேர் என்ன? நான் ட்ரெயினில் வந்தேன், அதுக்கு என்ன போட்டிருக்கான்? அதிவிரைவு. விரைவு வண்டி ஒன்று பேர் இருக்கா, சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு ஒரு பேர் இருக்கான். எக்ஸ்பிரஸ்னாலே விரைவு வண்டி, அப்படி தானே? சூப்பர் ஃபாஸ்ட், அதிவிரைவு வண்டி. அதுக்கு மேலே என்ன இருக்குது? புல்லட் இருக்குது, புல்லட் ட்ரெயின். அதுக்கு மேலே என்ன இருக்குது? என்னென்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கான். எல்லாமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும். ஃபாஸ்ட் ட்ராக், ஃபாஸ்ட் ஃபுட்டு, சாப்பாட்டில் துரித உணவகம். ஏன் சாப்பாடை விட்டுருவோம், வாகனத்தை விட்டுருவோம்? கடன் வேணுமா, லோனு வேணுமா, 5 minutes சொல்கிறான். எங்கள்கிட்ட வந்தீங்கன்னா 5 நிமிடத்தில் எங்கள் கம்பெனியில் நீங்கள் பணம் வாங்கிடலாங்கிறான். கடன் லோன் அலைய விடுவான்ல, அந்த லோனை வாங்குறதுக்கு 5 நிமிடத்தில் நகை கடன் உங்களுக்கு தரப்படும். முந்தைய காலத்தில் ஒரு 10 வருடத்திற்கு முன்னதாகலாம் பேங்கில் போய் படாத பாடுபடும் சமூகம், மக்கள். லோனுக்கு போனான்னு சொன்னால் நகையை கொண்டு போவான், அங்கே உட்கார்ந்துருப்பார், நகை பார்க்கக்கூடிய, சரி பார்க்கக்கூடிய, எடை பார்க்கக்கூடியவர். மதியம் வாங்கலை, இன்றைக்கி 2 பேர் தான் பார்க்க முடியும். அவர் ஊருக்கு போயிருக்கார், அவர் மதியத்துக்கு மேலே தான் வருவார், அப்படி தானே? இன்றைக்கி என்ன போட்டிருக்கான்? 5 நிமிடத்தில் நான் லோன் தரேங்கிறான். சீக்கிரமாக தந்துறேன், அவசரமாக நீ வாங்கிட்டு போயிரு, உனக்கு எந்த கால தாமதமும் ஆகாது. ஃபோன் வருது, ஒரு நாளைக்கு 10 ஃபோன் எல்லாருக்கும் வரும். உங்களுக்கு லோன் வேணுமா? நோ பேப்பர்லாம் தர வேணாம், எதுவுமே வேணாம், உடனடியாக உங்களுக்கு லோன் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவோம். உங்கள் அக்கௌண்ட்டில் நாங்கள் என்ன செஞ்சுருவோம்? சீக்கிரமாக தந்துடுவோம். அப்படி அவசர கதியில் நம்மளை அப்படியே வச்சுருக்கான். எங்கே போனாலும் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தேன் வலைதளத்தில், அது வாட்ஸ்அப்பில், நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இளைஞர் கார் ஓட்டிக்கிட்டு போகிறார். ஒரு இளைஞர் கார் ஓட்டிக்கிட்டு போகிறார் 70 அப்படி நிதானமாக, 60 70 அப்படியே பயணிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், நம்மளை எப்படி வச்சுருக்கானோன்னு.
அப்படியே நிதானமாக போயிட்டே இருக்கார். அங்கேருந்து ஒருத்தன் ஒரு காரில் வந்தான். அவங்க கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு மிரரில் பார்த்துட்டு ஒரு ஹார்ன் அடிச்சுட்டு இழுத்து போனான். அது வரைக்கும் போனவன் நிதானமாக போயிட்டு இருந்தவன் என்ன செய்கிறானா, அப்படி பார்க்குறான் மிரரில், நம்மளை முந்தி போகிறான், நம்ம காரோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அந்த காரு, நம்ம கொஞ்சம் பெரிய வண்டியாக இருக்குது, நம்ம கொஞ்சம் அழுத்துவோமே அப்படின்னு ஒரு அமுக்கு. உடனே இவர் 90, அவர் இவர் ஈக்குவலாக போகிறார், சரிசமமாக போகிறாங்க. பிறகு இதை நான் படித்தேன், நல்லது இந்த செய்தி படிக்கும்போது, நீங்களும் படிச்சிருப்பீங்க, இருந்தால் நினைவூட்டலுக்காக சொல்கிறேன். அப்போ இழுத்து போகும்போது 120 போயிட்டு இருக்கு வண்டி, அவர் வண்டியும் இவரும் இழுத்து போகிறாங்க. இப்போ தான் சற்று சிந்திக்கணும். நிதானம் இழந்தவன் இவன். தன்னுடைய காரு, தன்னுடைய நிலைமை என்ன, நம்ம எங்கே போகிறோம், எதுக்காக பயணிக்கிறோம் எல்லாம் எனக்கு தெரியும், அப்படி தானே? ஆனால் எவனோ ஒருத்தன் அட்ரஸே தராதவன், விசிட்டிங் கார்டு எதுவுமே தராதவன் என்ன செஞ்சிட்டான், 4வேல என்ன ஸ்பீடாக போக வச்சுட்டான், என்னுடைய நிதானத்தை இழக்க செய்து விட்டான். யார் அவன்? கருப்பா சிகப்பா எதுவுமே தெரியாது, அவன் எனக்கு மாமனா மச்சானா எதுவுமே தெரியல. ஆனால் ரோட்டில் அவன் என்ன செய்கிறான், என்ன இயக்குறான். எனக்கு இயக்குனர் அவன். கொஞ்ச நேரத்தில் 70 நிதானமாக அப்படி அமைதியாக பீஸ்ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு இருந்த நம்ம கொஞ்ச நேரத்தில் என்ன செய்கிறோம், நிதானத்தை இழந்து விடுகிறோம். எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு காரில் யாருன்னே தெரியாது, அவனுக்காக நம்ம கார் ஓட்டுறோம், அப்படி தானே? 120 போகும்போது அவனை முந்தியறோம். இப்போ யோசித்து பார்த்தா தெரியும், நாம் இந்த இடத்துல என்ன செஞ்சுருக்கோம், நம்மையும் மறந்துருக்கிறோம், நம்முடைய நிதானத்தன்மையும் மறந்துருக்கிறோம். எவனோ ஒருத்தன் அட்ரஸே தெரியாத ஆளு, அதுக்கு அவரை நான் குறைய சொல்லலை, எந்த அட்ரஸ் முகவரி தெரியாது தானே, நான் அந்த அட்ரஸ்ன்னு போயிடக்கூடாது. அவர் யாருன்னே நமக்கு தெரியல, ஆனால் அவர் கொஞ்ச நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிட்டாரு, நம்முடைய நிதானத்தை களவாடி விட்டார். நம்முடைய நிதானத்தை களவாடி நம்மை அவசரத்தன்மையோடு ஒரு பதட்டமான சூழலில் கொண்டு வர இஸ்லாம் இதைத்தான் சொல்லுது. இந்த அவசரத்தன்மை என்பது, நிதானத்தை இழப்பது என்பது அல் அஜ்லத்து மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்பாடுகளில் உள்ளது. அப்ப நிதானம் என்பது மிக முக்கியமானது, அது அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒரு காரியம். அந்த காரியத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில் உட்கார்ந்துருக்காங்க. வியாபார கூட்டம் வருது. வியாபார கூட்டம் வந்த உடனே என்ன செய்யுது, தங்களுடைய வாகனங்களில் பொதிகள் எல்லாம் வைத்திருப்பார்கள், அப்படி தானே? இன்றைக்கி நம்ம வாகனத்தில் போனோம்னு சொன்னால் நிறைய சுமைகளை ஏற்றிக்கிறோம். எல்லா இதுவும் கிடைக்கும், வாட்டர் பாட்டில் உட்பட எல்லாமே நம்ம போகிற இடத்துல கிடைக்கும். அப்படி வந்து நம்ம வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு தான் அலையிறோம், அப்படி தானே? அப்படி தான் ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். அப்போ முந்தைய காலத்தில் அப்படி இல்லை, எதா இருந்தாலும் கட்டி சாதனங்கள் தான் வைத்திருக்கிறோம், போகிற வழியெல்லாம் பெருசாக கிடைக்காது. அப்போ வாகன கூட்டம் வியாபாரத்துக்காக போனவங்க திரும்பி வந்து ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்றாங்க. அங்கே பார்த்தா மஸ்ஜித் நபவியில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருக்கிறத பார்த்த உடனே அந்த வியாபார கூட்டம் என்ன செய்யுது, அப்படியே தங்களுடைய வாகனத்தை எல்லாம் அப்படியே நிறுத்திட்டு ஓடோடி வந்து, ஏன்னா உயிரிலும் மேலாக மதிக்கப்படக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காணும்போது இவரே இப்போ பாட்டு படிக்கிறார். ஒரு நினைவாயினும் ஒரு பொழுதாயினும் உங்களை காண வேண்டும், இந்த ஆளே படிச்சுக்கிட்டு இருக்கார், அப்படி தானே? நான் ஒரு பாட்டு படிப்பார், இன்னொரு இடத்துல ஒரு பாட்டு படிப்பார், நபியே ரவுலா ஷரீஃபிலே உங்களை ஒரு தடவை பார்த்துட்டா அங்கனையே நான் தற்கொலை பண்ணிடுவேன்னு ஒரு பாட்டு படிப்பார். ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டில் என்ன சொல்லுவார், ரவுலா ஷரீஃபிலே நான் முடித்து கொள்வேன் எனது ஆயிலை ரவுலா ஷரீஃபிலே ரசூல் முன்னிலே. ஒரு தடவை உங்களை நான் பார்த்துட்டா நான் அங்கனையே சூசைட் பண்ணிடுவேன்னு ஒரு பாட்டு கூட படிப்பேன். அது சூசைட்னு நமக்கு புரியாது, நான் இப்படி விளக்குனா புரியும். அதில் சொல்ற ஒரு முறையேனும் உங்களை கண்டு விட்டால் நான் என் உயிரை அர்ப்பணித்து விடுவேன், அப்படி சொல்கிற அளவுக்கு இந்த மக்கள் இப்பவுமே நம்ம இருக்கோம்னு சொன்னால் அவங்க எப்படி இருப்பாங்க, தங்களுடைய வாழ்க்கையை நரக விளிம்பிலிருந்து காப்பாற்றி சொர்க்கத்திற்கான தயாரிப்புகளை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ட உடனே அந்த நபித்தோழர்கள் அப்படி ஆற தழுவி கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரை போய் சந்திக்கிறார். ஒரு நபித்தோழர் முன்திர் இப்னு ஆமிர், அவர் பேர் என்ன, முன்திர் இப்னு ஆமிர். இந்த நபித்தோழர் வந்தார், எல்லாரும் ஓடி போகிறாங்க. இவர் அப்படியே என்ன செய்கிறாரு, எல்லாத்தையும் சரி செய்து விட்டு வாகனத்தை ஓரமாக விட்டு தங்களுடைய பொதிகளை எல்லாம் சரியாக அட்டி போட்டு வச்சுட்டு சரியாக அடுக்கி வச்சுட்டு அப்படியே தன்னை அலங்கரித்து கொண்டு தன்னுடைய தலையை வாரிக்கொண்டு ஆடைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு அல்லாஹுடைய தூதர்கிட்ட போகிறார். இவருக்கும் ஆசைலாம் இருக்குது,
இவருக்கும் நரகத்தை விட்டு காப்பாற்றி சொர்க்கம் போவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொடுத்தாங்க. அந்த மக்களும் ஒரு குறையும் இல்லை. ஆனால் 2 பேருக்கு மத்தியில் என்ன ஆர்வம், 2 பேருமே ஆர்வமானவர்கள், யாரும் சளைத்தவர்கள் அல்ல. இவரை விட அவருக்கு உண்ணவர், அவரை விட இவருக்கு உண்ணவர், எந்த குறையும் கிடையாது. எல்லோரும் உயிரை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தில் வியாபாரிகள் எல்லாம் இறங்கிட்டாங்க. இவர் மாத்திரம், முன்திர் இப்னு ஆமிர் மாத்திரம் என்ன செய்கிறாரு, நிதானமாக போனார். அல்லாஹுடைய தூதர் எல்லாரையும் பார்த்தாங்க, எல்லாத்தையும் கை கொடுத்தாங்க, எல்லாரையும் ஆரத்தழுவி எல்லோர்ட்டையும் சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை பார்த்து சொன்னாங்க, இன்ன ஃபீக ஹஸ்லத்தைன், உன்னிடத்துல 2 குணம் இருக்கிறது. யுஹிப்புஹுமுல்லாஹ், அல்லாஹ் அதை நேசிக்கிறான். வஹிப்பு ரசூலஹு, அவனுடைய தூதராகிய நானும் நேசிக்கிறேன். என்ன சொன்னாங்க, வந்த எல்லா மக்களும் அர்ப்பணிப்பு குணம் கொண்டவர்கள், எல்லோரும் உயிரையே அர்ப்பணம் செய்யக்கூடிய, எதிலையும் சளைத்தவர்கள் இல்லை, அந்த அளவிற்கு உறுதியான மக்கள். ஆனால் அந்த மக்கள்லேயே ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யுஹிப்புஹுமுல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நேசிக்கக்கூடிய 2 பண்பை உன்னிடத்தில் கண்டேன். ஒன்று அல் இனாத் வல் ஹில்ம், நிதானத்தன்மை. என்னை கண்டவுடனே ஆற தழுவன்னு நினைச்ச, ஆனால் எல்லாத்தையும் அட்டி போட்டு முடிச்சுட்டு நிதானமாக வந்து என்னை சந்தித்தாய் அல்லவா, சகிப்புத்தன்மையோடு இருந்தாய் அல்லவா, இதை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிச்சா நான் மட்டும் சும்மாவா இருப்பேன், நானும் உன்னை இந்த குணத்தை நேசிக்கிறேன்னு சொன்னான். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு ஆஃபரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பதட்டங்கள், அவசரத்தன்மைகள், எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று குடும்பத்தில், சமூகத்தில், எல்லா தொழில் நிறுவனங்களில் எல்லாத்திலையும் செயல்படுறோம். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுக்கொண்டு சளைக்காத மக்கள், உயிரையே அர்ப்பணம் செய்யக்கூடிய மக்கள்கிட்ட ஒரே ஒரு ஆள்கிட்ட மட்டும் இந்த பண்பு இருந்ததை வெளிப்படுத்தினதை அல்லாஹுடைய தூதர் சிலாகித்து சொன்னாங்கன்னு சொன்னால், அப்போ நிதானம் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப ரசித்து, அல்லாஹ் விரும்பக்கூடியதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசிப்பாங்களா இல்லையா, அப்படிப்பட்டது தான் நிதானம் என்பது. அந்த நிதானத்தை தான் இன்னைக்கு நாம் என்ன செய்கிறோம், அசால்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த நிதானத்தன்மை தான் இந்த சமூகத்தில், குடும்பத்தில் நாம் இழந்ததாக பார்க்கிறோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரியே நம்முடைய பேச்சுக்களும், வந்தால் பொடு பொடுன்னு 4 வார்த்தை பேசினான், சோழியை முடிச்சுட்டு போயிட்டான். எங்கள் ஊர் பாஷை இது, சோழியை முடிக்கிறதுங்க, சோழியை முடியா கதை முடிஞ்சு போச்சு, விஷயத்தை இல்லாமல் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்தான், பொடுபொடுன்னு பேசினா, என்னன்னே கவனிக்கலை, பாட்டுக்கு அடிச்சு விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறோம்ல. இதெல்லாம் நம்மை பற்றிய எந்த நிதானமும் இல்லாத, அந்த சூழலை அறியாமல் பேசி விட்டு செல்வது. இதை தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய பண்பாக நிதானம் என்பது இருக்கிறது, ஹில்ம் என்பது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமூகம் அதை எடுத்துக்கொண்டால் பாருங்களேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பம் ஏற்படுது. பெரிய துன்பம். என்ன துன்பம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு செய்தி, இஃப்கு ஆயிஷான்னு சொல்லுவாங்க வரலாறுகளில். இஃப்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அவதூறு செய்தி ஏற்படுத்தப்பட்டது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆளுமை மிக்கவர், ஆட்சி அதிகாரம், தான் சொன்னால் எல்லாம். வமா கான லிமுஃமினின் வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன், ஒரு விஷயத்தை இதுதான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லிட்டா மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ எந்த உரிமையும் கிடையாது. அப்படி ஆமன்னா சல்லம்னா, ஏற்றுக்கொண்டோம் கட்டுப்பட்டோம் சொல்கிறது தான் நம்ம வேலை. இதை குர்ஆன் 33வது அத்தியாயத்தில் 36 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லித்தரான். அப்படிப்பட்ட சுப்ரீம் பவர் கொண்ட அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி விஷயத்தில் இஃப்கு அவதூறு ஏற்படுத்தப்பட்டது. அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர், யாரா சொன்னது, கொண்ட ஆளை தலையை கொய்து விடுவோம், தொங்க விடுங்கள் அவனை, யாரங்கே அழையுங்கள், தூக்குங்கள், கட்டுங்கள், வெட்டுங்கள், அப்படி சொல்லலை. அப்படியா செய்தி வந்துட்டோ, சரி என்ன செய்வோம் அப்படி விசாரிக்கிறாங்க. ஆரவாரம் இல்லாமல் ரொம்ப அமைதியாக, அம்மா நீங்கள் உங்கள் வாப்பா வீட்டில் போய் இருங்களேன், உங்கள் அப்பா வீட்டில் போய் அபூபக்கருடைய வீட்டில் போய் இருங்களேன், அவங்களுக்கு ஒரு அவகாசம். ஏன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படி காட்டுறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம் விழுந்திருக்கு. அந்த இடத்துல அவர் பதறலை, அவர் அவசரப்படலை, யார் அங்கேன்னு கூப்பிடலை. என்னப்பா நடந்துட்டா, நீங்கள் போய் வீட்டில் உட்காருங்க,
கூட சேர்ந்தவங்கள்ட்ட தான் விசாரிக்கிறாங்க, என்ன செய்யலாம். இதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 40 days, 40 நாட்கள் ஆகிவிட்டது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு வசனத்தை அருளச் செய்கிறான். இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும். நபியே, உங்களிலிருந்தே ஒரு கூட்டம், உஸ்பத் உங்களிலிருந்தே ஒரு கூட்டம் என்ன செஞ்சது? மிகப்பெரிய ஆபத்தான செய்தியை கொண்டு வந்தது. லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும். அதை தீங்காக எடுக்காதீங்க, அது உங்களுக்கு நன்மை தான். உங்களை வச்சு அப்படியே மக்களுக்கு பாடம் நடத்துகிற குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்ததா, அல்லன்னு அடிக்கலை இல்லையா, இருங்க போய் இருங்க, அல்லாஹ் நமக்கு நிவாரணத்தை தருவான், அல்லாஹ் அருமையான நிவாரணத்தை தருவான். எதிர்பார்த்தாங்களா இல்லையா? அந்த இடத்துல அவசரப்படைய சுப்ரீம் பவர் கொண்டு வருதாரே, சொன்னால் முடிஞ்சு போச்சு. இல்லை, என் மனைவியை பற்றி எனக்கு தெரியும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, சொன்னவன் யாரும் எனக்கு தெரியும், சொன்னவனும் சொல்லப்பட்டவரையும் பார்த்தோன்னு சொன்னால் அதில் அப்பட்டமாக தெரிஞ்சு போயிடும், பேசக்கூடியவர்கள்லாம் யாருன்னு எனக்கு தெரியும், எனவே இதெல்லாம் பொய் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் பொய்யும் சொல்லிடுவாங்க. பெருசாலாம் அதுக்கு கவுண்டர்லாம் பண்ண மாட்டாங்க. இவர் ஆனார், நான் ஆட்சேபனை தெரிவிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது, முனாஃபிக்குகளை தவிர, முஷ்ரிக்குகளை தவிர. அப்படி தானே? உயிரையே அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அதை செய்வாங்களா? உடனே ஆமன்னா செல்லம்னா நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அல்லாஹுடைய தூதர் நிதானத்தோடு செயல்பட்டார்கள். அல்லாஹ் நிதானமாக இருக்க வைத்தான். முஃபஸ்ஸிரீன்கள் அதான் சொல்லுவாங்க, அதுக்கு 40 நாட்கள் எடுத்தது. அல்லாஹுடைய தூதர் அந்த செய்தியை வெளியே கொண்டு வரும்போது, லா தஹ்சபூஹு ஷர்ரன் லக்கும், உங்கள்லேருந்து ஒரு கூட்டம் தான் அப்படி செஞ்சுது, கவலைப்படாதீங்க. நபீனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 12வது அத்தியாயம், அது நிறைய பெரிய வரலாற்று செய்தி, சின்ன ஒரு செய்தியை நினைவுக்கு கொண்டு வரேன். வக்காலல் மலிக்கு தூணி பிஹி அஸ்தஹ்லிசுஹு லினஃப்ஸி. வக்காலல் மலிக்கு, அரசர் சொன்னார், அரசருக்கு கனவு கண்டார். ஒரு 7 மெலிந்த மாடு, நல்ல கொளுத்த மாடுகளை தின்பதாக கண்டுவிட்டார். அப்படி தானே? மாடுனாலே பஞ்சாயத்தாக இருக்குது. இப்போ அந்த காலத்தில் மாடு பஞ்சாயத்து. 7 பழுத்த நல்ல 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 சத உள்ள மாடை மெலிந்த மாடுகள் தின்றதாக ஒரு கனவு கண்டார். உடனே அங்கே இருந்த ஒரு ஆள் சொல்கிறாரு, யூசுஃப்னு ஒருத்தர் ஜெயிலில் இருந்தார், நான் அங்கே தான் இருந்தேன், என்னுடைய ஜெயில்மெட்டு அவர்கிட்ட என்ன விசாரிப்போமே, அவர் சரியான விளக்கம் சொல்லுவார்னு சொன்னாங்க. அப்படியா, அழைத்து வா. உடனே அவருக்கு அழைப்பு போகுது, வாருங்கன்னு. அவர் என்ன மாதிரி சொன்னார், அதான் முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, வர முடியாது, போய் என்ன கேளு, கைகளை விரல்களை அறுத்து கொண்டார்களே அவர்களுடைய நிலை என்ன? விடுதலைன்னொன்னே நான் வெளியெல்லாம் வர முடியாது, வெளியே வாங்கன்னு சொல்கிறீங்களா, எனக்கு வெயிலா, ஜெயிலேருந்து வெளியே ஏற்றணுமா, வர முடியாது. எங்கே காலங்காலமாக இருக்கார், ஆண்டுகள் இருக்கார், கூப்பிட்ட உடனே நான் வர முடியாது. அங்கே இனாத்து இருந்தது அவர்கிட்ட. என்னது? நிதானத்தன்மை. முதல்ல என் மீது சுமத்தப்பட்டது அல்லவா, அதை என்னான்னு போய் விசாரிங்க. அங்கே கேட்டவுடனே எல்லா பெண்களையும் கூப்பிட்டு, என்னப்பா நடந்தது அன்னைக்கு, கைகளெல்லாம் வெட்டினியில், என்ன பிரச்சனை? ஆமாம், அவர் நல்ல மனுஷன்தான், உங்கள் வீட்டு அம்மா தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்துட்டு அந்த நேரத்தில் நீங்கள் தவறாக அவசரத்தன்மையோடு உங்கள் வீடு பாதிக்கப்பட்டுறக்கூடாது, உங்கள் மனைவி பாதிக்கப்பட்டுறக்கூடாது, நீங்கள் எடுத்த முடிவு தான் இது அப்படின்னு அங்கே விஷயம் வந்தது. அதுக்கு பிறகு அவர் வெளியே வரார். யூசுப் நபிக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது, வெளியே வாங்கன்னு. வெளியெல்லாம் வர முடியாது, ஏன்னா நான் குற்றமற்றவன், என்னிடம் எந்த அழுக்கும் இல்லை, அப்பழுக்கற்றவனாக இருக்கக்கூடிய என்ன எப்படி நீ ஜெயிலில் போட்ட, அதை உறுதிப்படுத்து, அதை தெளிவுபடுத்தின பிறகு நான் வெளியே வரேன். அப்படி தான் வெளியும் வந்தார். அப்போ அருமையானவர்களை, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுங்கிறதுனால நிதானத்தை இழந்து விடக்கூடாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், ஃபதஆல அல்லாஹுல் மலிக்குல் ஹக், அல்லாஹ் தான் உயர்ந்தவன், சத்தியத்தை சொல்வதில் அவனுக்கு நிகர் எவனுமே இல்லை. அப்படி இருக்கும்போது வலா தஅஜல் பில் குர்ஆனி மின் கப்லி அய்யுக்லா இலைக வஹ்யுஹு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தி வரும். செய்தி வந்தோன்னு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மை தஸாலும் இன்னான்னு சொல்லலாம் அப்படி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் சொன்னால், சத்தியத்தை இறக்குறது நான், அவன் உயர்ந்தவன். வலா தஅஜல் பில் குர்ஆன் விஷயத்தில் நீ அவசரப்படாத, நிதானமாக நடந்துக. மின் கப்லி அய்யுக்லா இலைக வஹ்யுஹு, உனக்கு வஹி அருளப்பட்டு முடிவதற்கு முன்னாத உன்னுடைய நாவை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காத, அதில் நனைத்து கொண்டே இருக்காத, உனக்கு சொல்லி தருவார். ஜிப்ரீல் வராரா, அவர் தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்கு சொல்லும்போது நீ கூட சேர்ந்து படிக்காத, அது முடியட்டும். முடிந்த பிறகு உனக்கு சொல்லித் தருவது நம் மீது கடமை.
நாம் சொல்லி தருவோம். வலா தாஜல் பில் குர்ஆன், குர்ஆன் விஷயத்தில் நீ அவசரப்படக்கூடாது, நிதானமாகத்தான் இருக்கணும். அப்போ வஹி அருளப்படும் போது நிதானமாகத்தான் இருக்கணும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்மளாம் தொழும்போது என்ன செய்வோம்? அந்த அவர் முடிக்க போகிறார், ஃபஸ்பஹானல்லதீ பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் வ இலைஹி துர்ஜஊன் அப்படின்னு வசனத்தை முடிக்கிறார் இஷால. அங்கே உது செஞ்சுட்டு இருப்போம், குடு 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 குடுன்னு ஓடி வரும், அப்படி தானே? சில பேர் நேராக வந்து சாவியை வேகமாக அடிப்பான். ஏய் நான் வந்துட்டேன் கொஞ்சம் இமாம், ஒழுங்காயிருங்க, தூக்கிறாத தலையை, ருக்கு போயிட்டியலா, இந்த சாவியை போடுறேன், நானும் சேர போகிறேன், அமைதி அப்படின்னோட அவங்க என்ன செய்வாவா, சரி இமாம் செய்கிறாங்களா என்னன்னு தெரியாது, சும்மா சொல்கிறேன். அவங்க கொஞ்சம் டைம் எடுத்து வந்துட்டார் பார்ட்டி, யாரும் தெரியலை, தொழுது முடிச்சுட்டு ஆளை பார்த்துக்கிடும், இப்படிலாம் சிந்தனை இருக்கத்தானே செய்யும். அப்போ அப்படி நம்ம ஓடி வரோம். அது மாதிரி குபு குபுன்னு ஓடி வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக முடிஞ்சுது. தொழுக முடிஞ்சோடனே அல்லாஹுடைய தூதர் திரும்பி, உங்களுக்கு என்னப்பா நேர்ந்து விட்டது, உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது? யார் ரசூலுல்லாஹ், என்ன குபு குபுன்னு ஓடி வந்தில்ல, என்ன பிரச்சனை? தொழுகை இல்லையா, அதுக்காக ஓடி வந்தோம். ஓ தொழுகைக்கு ஓடி வந்தேலா, ஓடி வர வேண்டாம். நீங்கள் நிதானத்தை இழக்கக்கூடாது. அல்லாஹுவை வணக்க வழிபாடு செய்யும் விஷயத்தில் கூட உன்னிடம் நிதானம் இருக்க வேண்டும், அவசரத்தன்மை இருக்கக்கூடாது. நீங்கள் எது கிடைக்குதோ அதை ஆரம்பியுங்கள், பிறகு பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் எதில் வந்து சேர்றீங்க, ருக்குலையா, சுஜூதிலையா, இஅ்திதால்லையா, இஅ்திதால்னா ருக்குலேருந்து எழுந்த பிறகு, அது சிறு இருப்புலையா, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்க. அதுக்காக ஓடி வராதுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன நேர்ந்து விட்டது, ஏன்பா ஓடி வர? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் கண்டிச்சாங்க. ஏன்னா நீ இங்கே அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நிதானம் இல்லைன்னு சொன்னால் உன் வாழ்க்கையில் எங்கேருந்து நிதானம் இருக்க போகிறேன்? அப்போ லைஃப்பில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதரை என்ன செய்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு நமக்கு பாடம் நடத்துகிறான். நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், நீங்கள் நிதானத்தை இழந்துவிடக்கூடாது என்பதை தெளிவாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாக நமக்கு சொல்லித் தருகிறான். அப்போ தொழுகை என்பது மிக முக்கியமானது. அந்த தொழுகை கூட நீ ஓடி வரக்கூடாது, மெதுவாக தான் வரணும், நிதானமாக தான் வந்து சேரணும். அப்போ நிதானத்தை எங்கேயும் இழந்து விடக்கூடாது, வாழ்க்கையிலும் வணக்க வழிபாடுகளிலும் எங்கேயும் இழக்கக்கூடாது என்பது தான் இஸ்லாம் நமக்கு பாடம் நடத்துகிறது. பாரக்கல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். அருமையான பெருமக்களே, அப்போ இந்த உலகத்தில் அவசரமான ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் பயணித்து கொண்டு இருக்கிறோம். வாகனமாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், பேச்சுக்களாக இருக்கட்டும். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நினைவுக்காக சொல்கிறேன். பசங்க உட்காந்து சாட்டிங் பண்ண போது கூட ஓகேன்னு போடுறது இல்லை, கேன் தான் போடுவான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இவன் இருந்துக்கிட்டு இருக்கான். ஓகேலாம் போட முடியாது, கே தான் போடுவான். எஸ்ஸுக்கு எஸ் மட்டும்தான், ஒய்இ எஸ் கிடையாது, அப்படி தானே? சாட்டிங் பண்ணும்போது பாருங்கள், இங்கே நான் உட்காந்துட்டு அங்கே பேசுவான், மாப்பிள்ள எங்கே போகலான்னு, நம்ம ஜங்ஷன் போயிட்டு வரோமான்னு பேசிக்கிட்டு இருப்பான். இங்கேருந்து போவோம் போக மாட்டேன்னு சொல்ல மாட்டான், அதில் தான் சொல்லுவான். ஒன்று வாட்ஸ்அப்பில் இவனுக்கு பதில் கொடுப்பான், இன்னொருத்தனுக்கு ஃபேஸ்புக்கில் பேசிக்கிட்டு இருப்பான், இன்னொருத்தனுக்கு இன்ஸ்டாகிராமில் பேசிக்கிட்டு இருப்பான். எல்லாம் சுருக்கெழுத்து தான். எஸ்ஸுனா எஸ் மட்டும்தான், ஒய்இஎஸ் கிடையாது. ஏன்னா நான் அவசர உலகத்தில் இருக்கேன், உங்கள்கிட்ட பேசணும், அவன்கிட்ட பேசணும், எத்தனை பேர்கிட்ட பேசுகிறது, 2 விரல் தான் இருக்குது. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நான் ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு தான், நான் யாருக்கெல்லாம் தான் பதில் சொல்கிறது? எல்லாருக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் நம்ம என்ன செய்ய முடியாது, அதை வந்து அவசரமாக இருக்கிறோம் தான் அவனுடைய மொபைலில் இருந்து அவனுடைய செயல்பாடுலேருந்து எல்லாத்தையும் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மூசா நபி அவர்கள், அல்லாஹ் பாருங்கள் எப்படி சொல்கிறான். மூசா நபி அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித்தரான். ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே, மூசா வந்து தூர் என்ற இடத்துக்கு கூப்பிட்டான், மலைக்கு. அவர் போனார், நமக்கு தெரியும். அங்கே போன பிறகு தான் இறை செய்தியை பெற்றுக்கொண்டு வந்தார். 20வது அத்தியாயத்தினுடைய 83வது வசனத்திலேருந்து படித்தா தெரியும். அங்கே போகிறார், வேகமாக போயிட்டார் பார்ட்டி. அல்லாஹ் கேட்குறான் பாருங்கள், அந்த கேள்வியிலேருந்து தான் நம்ம வேகமாக போனார்னு தெரிஞ்சுக்கலாம். ஒமா அஜலக அன் கௌமிக யா மூசா, மூசா அஜ்ஜலத், ரொம்ப அவசரமாக வந்தியல, என்ன விஷயம், ஏன் இவ்வளோ அவசரம் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறான். ஒமா ஆஜலக்க, உன்னை தீவிரப்படுத்தியது எது? உன்னுடைய சமூகத்தை விட்டுட்டு இவ்வளோ வேகமாக வந்திய, அங்கே என்ன ஆகிட்டு தெரியுமா? சாமிரின்னு ஒருத்தன், நான் தான் கடவுள்னு சொன்னால் எல்லா வேலும் கடவுள்னு வணங்கிக்கிட்டு இருக்கான். நீ ஏன் இவ்வளோ வேகமாக வந்த, ஏன் உன்னை அவசரப்படுத்தியது தான் எது அப்படின்னு கேட்குறான் அல்லாஹ். அதுக்கு
அல்லாஹுடைய தூதர் மூசா நபி அவர்கள் பதில் சொன்னாங்க. கால மூசா சொன்னார், ஹும் உலாகி அல அசரி, அவனும் என் பின்னாலே ஓடி வந்துடும். அசர்னா அடையாளம், வழித்தடம். எனக்கு பின்னாலே ஓடி வந்துடுவான், நான் எங்கே போனாலும் வந்துக்கிட்டே இருக்கான், அவன் என் பின்னால் வந்துடுவான்னு பயந்தான். அடுத்து வாஜில் இலைக்க ரப்பில் தரலா, இறைவா உன் பொருத்தத்தை நாடி நான் அவசரப்பட்டு ஓடி வந்தேன். தருதானா தெரியுதா, ரலா ரிலா ரதி அல்லாஹு அன்ஹுன்னு சொல்கிறோம்ல, பொருத்தம். உன்னுடைய நீ கூப்பிட்டுட்ட என்ன, நீ கூப்பிட்ட மட்டும் உன்னை பார்க்குறத விடவா உலகத்தில் எனக்கு வேறு விசிட்டு கிடைக்கும். எனக்கு ஒரு சந்திப்புங்கிற ஜியாராங்கிறது உன்னை விட பெரிய சந்திப்பு எனக்கு இருக்கா. உமா அஜல கண்கோமிக்கா மூசா, மூசாவே ஒரு சமூகத்தை விட்டுட்டு வேகமாக வந்ததுக்கு காரணம் என்னென்னா 2 காரணம். ஒன்று, என் சமூகம் என்னை பின்பற்றிக்கிட்டே இருக்கான். இன்னொன்று, நீ என்ன கூப்பிட்டுருக்க, உன்னுடைய பொருத்தத்திற்காக நான் ஓடி வந்தேன் அப்படின்னு மூசா நபி சொல்கிறார். அதான் முஃபஸிருங்க நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்பான், ஒமா தில்கே பியமீ நிக்க யா மூசா, மூசாவே உன் வலது கையில் இருக்குது என்ன, காலஹியாசா அது கம்பு அப்படின்னு சொல்லியிருந்தா வேலை முடிஞ்சுது. அத்தவக்கோ அலைஹா அதில் நான் சாய்ந்து கொள்வேன். வா ஹுஷுபிஹா அலாகனமி என் ஆடுகளுக்கு கொலைகளை பறித்து போடுவேன், நிறைய வேலைகள் செய்வேன், அதை அடுக்கிக்கிட்டே இருக்கேன். கையில் என்னன்னா கம்புன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. முஃபஸிருங்க சொல்லுவாங்க, அல்லாட்ட பேசுகிறத அவர் இன்பமாக எடுத்துக்கொண்டார். அல்லாட்ட பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக நம்ம பிடிச்ச ஆள்கிட்ட என்ன செய்வோம், ஃபோனை வைக்காத அளவுக்கு பேசிக்கிட்டு வேறு என்ன ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். வேறு என்னன்னாலே என்ன அர்த்தம், ஃபோன் பேசுவான், பசங்கள்லாம் கடலை போடுவானுவேன், வேறு என்ன, வேறு ஒன்றும் இல்லை சாப்பிட்டாச்சு, வேறு என்ன, வேறு என்னன்னாலே சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம். அங்கே ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். ஆனால் சப்ஜெக்டை மீட்டிக்கிட்டே இருப்பான். அப்போ அல்லாவுடைய பொருத்தம் இல்லையா, அல்லாட்டெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கம்புன்னு சொல்லாமல் கம்பை வச்சு நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் ஆணைய பூனையாக்குவேன் எல்லாத்தையும் சொன்னார். அவர் தேவைகளை ஃபுல்லாக அங்கே பட்டியலிட்டார். அதற்கு முஃபஸிருங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, அவர் அல்லாட்ட பேசுகிறதின் இன்பத்தில் அவர் கதையை தொடர்ந்து கொண்டே இருந்தார். அந்த கதைப்பதை அந்த பேசுவதை தொடர்ந்து கொண்டே இருந்தார். அதே மாதிரி இந்த இடத்துல நீ ஏன் அவசரமாக ஓடி வந்தேன்னா, நான் உன்னுடைய பொருத்தத்திற்காக ஓடி வந்தேன். அதுக்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னாதுமா, கால அல்லாஹ் சொன்னா, ஃபஇன்னா கது ஃபதன்னா கௌமக மின் பாதிக, உனக்கு பின்னால் நீ அவசரமாக ஓடி வந்தியா, உனக்கு பின்னால் நாம் குழப்பத்தில் ஆழ்த்தி விட்டோம். வல்லல்லஹுமு சாமிரி, சாமிரி அந்த சமூகத்தை வழிகெடுத்துட்டா. ஃபஸ்ட்டே செய்தி சொல்லியாச்சு, வாட்ஸ்அப்பில் செய்தி அவருக்கு போயிட்டு, அவர் வரதுக்கு முன்னாலே, எங்கே வரதுக்கு முன்னால் சாமிரி இங்கே காலமாட்ட கடவுளாக்குனா அந்த செய்திலாம் நமக்கு தெரியுமே. அதெல்லாம் அவர் வரதுக்கு முன்னாலே அங்கே செய்தி அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், வல்லல்லஹுமு சாமிரி, சாமிரி அவர்களை வழிகெடுத்து விட்டான். நீ அவசரமாக ஓடி வந்துட்டியே, என்ன வேலை பார்த்த, இப்படியா செய்கிறது, இவ்வளோ அவசரம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி துணியில. ஆனால் அந்த அவசரத்துக்கு அவர் சொன்ன 2 காரணம், அதில் ஒரு காரணம் அல்லாஹுடைய பொருத்தம். அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக கூடத்தானே தொழுகை, அந்த தொழுகையில் கூட நாம் நிதானத்தை இழக்கக்கூடாது என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லுது. நிதானம் என்பது எல்லா தரப்பிலும், குடும்ப பிரச்சனையா நிதானம் இழந்து விடக்கூடாது, வியாபார பிரச்சனையா நிதானத்தை இழந்து விடக்கூடாது, சமூக பிரச்சனையா நிதானத்தை இழந்து விடக்கூடாது, அவசரமாக எந்த முடிவை எடுக்கக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் எடுக்கலை. காப் இப்னு மாலிக் என்ற ஒரு நபித்தோழ, அதை மட்டும் லைட்டாக சொல்லிட்டு முடிச்சிடறேன். 50 நாட்கள் போருக்கு போகலன்னு சொல்லி விலக்கி வைக்கப்பட்ட 3 தோழர்களில் ஒருத்தர் காப் இப்னு மாலிக். அவருக்கு விடிவு காலம், அவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சுப செய்தி கிடைப்பதற்கு 50 நாட்கள். எந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டாருன்னு சொன்னால், கடைத்தெருவில் நிற்க யாரும் பேச மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பேச மாட்டாங்க. சலாம் சொல்லுவார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. அவர் சொல்லுவார், அவர் விவரிக்கிறார், நான் அல்லாஹுடைய தூதருக்கு சலாம் சொல்லுவேன், சலாம் சொன்னால் பதில் வராது, அப்படியே உதட நான் கவனிப்பேன், உதட்டால் பதில் சொல்கிறாங்களான்னு. அதாவது பதிலே சவுண்டாக வர்றதில்லை. சலாம் சொன்னால் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி தந்த அவர் தானே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. நான் சலாம் சொல்கிறேன், மீண்டும் சொல்லுவேன், அவங்க பதில் சொல்கிறாங்களாம் பார்ப்பேன், அதுக்கு உதட்ட கவனிப்பேன், உதடு அசைகிறதா, நாம் எந்த அளவுக்கு புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த அளவுக்கு அவர் பாதிக்கப்பட்டார். அந்த போர்க்களத்துக்கு போகாமல் உண்மை செய்தியை சொல்லி அதை சமூக பாடத்திற்காக அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த நிகழ்வில் ஒரு கட்டத்தில் சந்தையில் நிற்கிறார், பஜாரில் நிற்கும் போது ஒருத்தன் அறிவிப்பு செய்கிறான், காப் இப்னு மாலிக் யார் அப்படிங்கிறான். அந்த காலத்தில் சந்தையில் ஏலம் விட்டான்னு சொன்னால் விற்பனைக்கு தான் விடுவாங்க. அந்த அடிமைகளை இந்த அடிமையை யார் பெற்றுக்கொள்கிறார், 17 திர்கம் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க.
அதே மாதிரி கஅப் இப்னு மாலிக் எங்கே அப்படின்னு கேட்டோன்னே, என்னடா இது நம்மளை கூப்பிட்றதுக்கு ஒரு ஆளா? அவர் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா யாருமே பேசுகிறது இல்லையே, யாருமே பேசலை, நண்பர் பேசலை, மனைவி பேசலை, உயிருக்கும் மேலான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசலை. கடைத்தெருவில் ஒரு சவுண்டா அப்படி திரும்பி பார்க்குறாரு. எப்பா முகமது உன்னை கை விட்டுட்டாரு, நம்ம ஆள் கூப்பிட்றான் சைத்தான் தான், வந்துரு, உனக்கு எல்லா விதமான மந்திரி பிரதானி, உன்னை எல்லா இடத்துலையும் உன்னை பெரிய இடத்துல போஸ்டிங், இங்கே லைட்டாக எதுலையாவது வெளியே வந்துட்டேன்னு சொன்னால் இன்னொரு தான் அங்கே பெரிய போஸ்டிங், இங்கே கிளையில் இருந்தவன் அங்கே மாவட்டத்தில் போயிடறான். அதுக்காகவே லைட்டாக சொல்லி பார்க்குறான். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் இப்போ கூட நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இன்னொரு இடத்துல தெளிவாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எம்பி சீட்டு தரேன், சில பேர் எம்எல்ஏ சீட்டை விட்டுட்டே ஓடுறானுவன், எம்பி சீட்டு தரேன், கடைசியில் கப்பலில் வேலைன்னு தெருவில் நிற்கிதுங்க. அதையும் பார்க்கத்தான் செய்கிறோம், அரசியல் வட்டாரத்தில் பார்க்கத்தான் செய்கிறோம். அதேமாதிரி அவருக்கு அழைப்பு வருது, நீ வந்துரு, உனக்கு எல்லா விதமான இதுவும் தரோன்னு. அப்போ அவர் துவா செஞ்சாரான், யா அல்லாஹ் இவ்வளோ பெரிய நெருக்கடி, கண்டவன் கலிகட்டவன் நான் என்னை அழைக்கிற அளவுக்கு நான் ஆயிட்டனே, அவ்வளோ மோசமானவனா நான், அவனை திட்டலை, நான் அவ்வளோ பெரிய மோசமான செயலை செய்து விட்டனா. அந்த இடத்துல அவர் நிதானம் இழக்கலை, அவர் தன்னைத்தான் நிந்தித்துக் கொள்கிறார். நான் இவ்வளோ பெரிய பாவ செயலை செய்து விட்டனா, கண்ட கலிகட்டவன்லாம் என்ன கூப்பிட்றானே, இந்த வார்த்தை எங்கள் ஊர் பாஷை, கண்டவன் கண்ணில் கண்டவன் எல்லாம் என்னை அழைக்கிறானே, பார்த்தவன்லாம் வாங்குறானே, அந்த அளவுக்கு மோசமான நிலையில் என் நிலைமை போயிடுச்சே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேங்கிறேன். அந்த கஅப் இப்னு மாலிக்குக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு 50 நாட்கள் ஆகிவிட்டது. அவர் பொறுமை இழக்கவில்லை, அவர் கூட சேர்ந்த அந்த உத்தமர்களும் பொறுமை இழக்கவில்லை, நிதானத்தோடு இருந்தார்கள். அப்போ நிதானம் என்பது மிக முக்கியமானது. அல்லாஹு ரபுல் ஆலமீன் அந்த தன்மையை அல்லாஹு விரும்பக்கூடிய, அல்லாஹுடைய தூதர் நேசித்ததாக அறிவித்த அந்த தன்மைக்கு உரியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வஅதில்ல ஷிர்க வல் குஃப்ர வல் யஹூத வன் நஸாரா வல் முஷ்ரிகீன் ஃபன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام. இது போன்ற மார்க்க சொற்பொழிவுகள் மற்றும் இஸ்லாமிய காணொளிகளுக்கான நமது தமிழ் இஸ்லாமிக் ஃபுட்டேஜ் என்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் கஸீரா.